ஹலோ மக்களே, வெல்கம் டு டிடி vlogs. நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு போல் போட்டிருந்தேன். என்னன்னா வந்து ஒன் டே வித்து டெலிவரி பாயோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து போங்க போங்க போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவ்வளோ ஈஸி நினச்சிட்டு போன்ட்டீங்க. ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் கூண்டி வெளினா என்னன்னு. எனக்கு தான் தெரியும் என் கூட இருக்கிற பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஒரு நாள் அவங்க கூட இருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் பண்ணோம். ஆக்சுவலி அவன் ஸ்டார்ட் பண்ணப்போ நானும் சேர்ந்து தான் போய் டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். அது கரெக்டாக தப்பான்னு தெரியல. பட் அவனுக்கு வந்து தனியாக லோன்லியாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 3-4 days போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவனுக்கு செட்டு பிடிச்சிட்டான், அங்கேயே செட் பிடிச்சிட்டான். ஸோ அவன் போயிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக அவன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதான் நீ பண்ண போகிறோம். நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக அவன் கூட இருக்க போகிறோம். இது ஒழுங்காக வருதா எழுதி வீடியோ வருதான்னு தெரியாது. எனக்கு எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சும்மா செட்டப்பில் உட்காந்துருக்கேன், எடிட் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் உட்காந்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நம்ம அடுத்து நான் போய் குடிச்சிட்டு கிளம்புவோம். 10 o'clock ரெடியாக சொன்னோம். மணி 2 ஆகிடுச்சு. 10 o'clock ரெடியாக இருக்க சொன்னேன். 10 o'clock லாகின் பண்ணிட்டு 10:30 சொன்னோம் லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். நம்ம டெலிவரி பாய் வந்துட்டாரு கிளம்பி ரெடியா. ஸோ நான் தான் கிளம்புறேன்னு நினச்சேன். நான் அப்படியே உட்காந்து படுத்துட்டேன். ஸோ அதில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஆன் பண்ண போகிறேன் போல. ஸோ அதில் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் போய் கிளம்பிட்டா கரெக்டாக இருக்கும் டைம். 10 நிமிஷம் ப்ரோ, வந்துட்டேன் ப்ரோ. நான் 10 நிமிஷம். அதாவது இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டேன். நாங்கள் இங்கே இருக்கிறனால எங்களுக்கு இன்னும் ஆர்டர் வரல. ஏதோ ஸ்பாட்டு சொல்கிறான் ப்ரோ, அங்கே போனோன்னா ஆர்டர் வரும்னு சொல்கிறாரு. போவோம், போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி எத்தனை ஆர்டர் எடுக்கணும்னு பார்ப்போம். தெரில, மினிமம் ஒரு 10 ஆர்டர்ஸ் எடுக்க பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ இத்தனை ஹவர்ஸ் ஓட்ட போகிறோன்னு தெரில. ஒரு 6 hours 7 hours கிட்ட ஓட்டலாம்னு ஒரு பிளானு. நடுவில் சாப்பிட்லாம் வந்துடும். ஸோ அது இல்லாமல் அதிலே காட்டிடும், ஹவர்ஸ் காட்டிடும். ஸோ அதில் பார்ப்போம். இதுதான் இந்த ஆர்டர் ஃபோனு. இன்றைக்கி வந்து ஆர்டர் ஃபோன் வந்து என்னோடய கண்ட்ரோலு. இன்றைக்கி வந்து எத்தனை ஆர்டர் வருதுங்கிறத பார்ப்போம். இந்த மகராஜிக்கு எத்தனை ஆர்டர் வருது. இன்னும் எதுவும் ஆர்டர் வரல. வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். எதுவும் வரல, போயிட்டுருக்கோம். ஒரு ஸ்பாட் இருக்குது, அந்த ஸ்பாட்டுக்கு போன ஆர்டர் வரும்னு சொன்னாங்க. பார்ப்போம். அதாவது என் நல்ல ராசியாக தெரியல. நான் வந்தோம் 148 ரூபாய்க்கு ஆர்டர் வந்துருச்சு. அது சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எத்தனை கிலோமீட்டரா? 12 கிலோமீட்டர். ஆக்சுவலி 12 கிலோமீட்டர் போகணும் போல் ஆர்டருக்கு. பார்ப்போம். என்ன ஊரா காட்டுது? நாகேஸ்வரன் டெம்பிள் சைடில் காட்டுது. இவர் தான் வந்து சுற்றி ஓட்டு. நானும் இவர் தான் ஓட்ட போகிறோம். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. 12 கிலோமீட்டர். அது பாண்டியன் ஹோட்டல். எங்க பாண்டியன் ஹோட்டல் இங்கே தான் இருக்கு. என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். டிராப் லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இது வழங்கமான் போறோம். வழங்கியமான் போகிறோம். இப்போ நாங்கள் ட்ராப்புக்கு 148 ரூபா. போயிட்டு வந்தால் பெட்ரோல் போட்டுடலாம் வண்டிக்கு. வேலை உங்களுக்கு இல்லை. பெட்ரோல் ஆல்ரெடி போட்டாச்சு. 150 ரூபா அந்த காசு வந்துருச்சு. இப்போ சரி, சூப்பர். கிளம்புவோமா? அதிகபட்சமாக எடுத்த ஆர்டர் எவ்வளோ இதுதானா? இல்லை, 162 ரூபா. 162. எங்கே? என்ன ஊர்? பாபநாசம். பாபநாசம். ஏய், இது பாபநாசம் 20 கிலோமீட்டர் வருமா? 13 கிலோமீட்டர். அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் மேபி ஆர்டர் கொடுக்க போயிடலாம். அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது நமக்கு எதுவும் ஆர்டர் வராது. கும்பகோணக்குள்ள வந்தால் ஆர்டர். ஆமாம், இந்த கடை தான் போடுது, பாண்டியன் ஹோட்டல் சொல்லிட்டு. இந்த கடை தான். எவ்வளோ நேரம் ஆகும்? ரெடி ஆயிடுச்சு. ஆர்டர் ரெடி ஆகிடுச்சா? ஆக்சுவலாக நம்ம உள்ளே போக முடியாது. ஏன்னா ஸ்விக்கி அவங்க யூனிஃபார்ம் போட தான் உள்ளே போனால் சரி கேட்பாங்க. ஸோ அதனால் அவர் வாங்கிட்டு வந்து நான் அப்படியே சல்லன்னு கிளம்பிடலாம். வந்துட்டாருங்க அதுக்குள்ளே. எங்கே பாருங்க. என்ன சார் அதுக்குள்ளே வந்துட்டீங்க? 12 கிலோமீட்டர். தெரியலடா இதில். ஐயோ, கேமரா வச்சு எங்க இருக்குன்னு தெரியல. சமாளிப்பா.
சார் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுன்னா ஆடியன்ஸுக்கு நான் காட்டுவேன். வர மட்டும் 12 கிலோமீட்டர் போகணும். ஆமாம் போவோம். 25 ரூபா டிப்ஸ் போட்டிருக்கேன். எவ்வளோ? 25 ரூபா டிப்ஸ் போட்டிருக்காங்க. சூப்பர். நன்றி சொல்வேன் தெய்வமே. இன்னைக்கு வந்து 15 ஆர்டர் கிட்ட நம்ம எடுக்கிறோம். கம்மியாக சொல்கிறீங்க ப்ரோ. இன்னும் அதிகமாக எடுக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக எடுக்கலாம். ஃபுல்லாக ஓட்டணும். தெரிய வரும். நீங்கள் ஃபுல்லாக ஓட்டுறோம் தெரிய வரும். நான் மட்டும் சிஎம் ஆயிட்டேன்னா வச்சுக்கீங்க. சிஎம் ஆனாவா? மொதல் வேலை போலீஸ் போட ஒரு ரூல்ஸ் போடுவாங்க. லைசன்ஸ் இருக்கோ இல்லையோ அவன் ஒழுங்காக ஓட்டுனானா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ரோட்டில் அடாவடித்தனம் பண்ணிட்டு வண்டியை உருக்குன்னு உருக்கிட்டு போகிறது, பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இப்போ பொண்ணுங்க மேலே கொண்டு போய் விடுற மாதிரி போயிட்டு அது இந்த திருட்டு எல்லாம் பண்ணுறாங்களா அவனுங்களை பிடிங்க அப்படின்னு டீசிங் அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் பிடிக்கணும். செக்கில் போட்டு சிஎம் ஆனால் கூட இல்லை, போலீஸ் ஆனாலே சரி நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தேன் பாபநாசம் போகிற வழியை ஆர்டர் கொடுக்க போயிட்டு இருக்கும்போது பார்க்குறேன். கரெக்டாக எந்த இடம் உத்ராணி இருக்குல்ல, திருப்பாலத்துறைக்கு முன்னாடி. ஆமாம் உத்ராணி. அந்த இடத்துல தான் ஒரு பொண்ணுங்க 3 பேர் கிராஸ் பண்ணுறாங்க. 3 பேர் வண்டியை உரிமிட்டு அதுக்கு மேலே போய் விடுற மாதிரி அதுங்க 2 இப்படி வருது, 1 இப்படி போய் சைடில் புந்து போகிறான். கத்துறாங்க 2 பொண்ணுங்க கிட்டையும். ஒரு செகண்ட் தான் இல்லை, ஒரு செகண்ட் தான். அதெல்லாம் டென்ஷன் ஆகும் பார்க்கும்போது. இறங்கி 4 வச்சு வைக்கலாம்னு போல தோணுச்சு வண்டியை நிப்பாட்டி. என்ன பண்ணுறது, நம்ம நாடு அப்படி கெட்டு போய் கிடக்கு. ஆனந்த்ராஜ் தான் எங்களோட ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு. கிட்டத்தட்ட வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எத்தனை கிலோமீட்டர்னா? 1 கிலோமீட்டர். எஸ் we get 148 rupees. லாங் டிஸ்டன்ஸ்க்கு 25 கொடுத்துருக்காங்க. 148 இன்னொரு 25 வந்து டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன் தான் போல. பேர் என்ன? ஆனந்த்ராஜ். தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் ஆர்டர் வராது. நாங்கள் கும்பகோணம் போனால் தான் எங்களுக்கு ஆர்டரே வரும். சாம்பார் அப்ப எனக்கு அதுக்கப்புறம் சீக்கிரமாக கும்பகோணம் போனால் தான் அடுத்த ஆர்டர். எனக்கு என்னமோ ஆர்டரு இப்போ எடுத்தோடனே ஹையஸ்ட் ஆர்டர் வந்துருக்குல 148 ரூபா. வரும்போது ஆஃபீஸில் முருகரை தொட்டு கொடுத்தோம். முருகர் நானும் முருகட்டை வேண்டி தான் வந்தேன். சேர்ந்து நடக்க போறோம், இருட்டில் நடக்க விட்டுறாதீங்க சார். சருத்தே திருச்சி போனோம். போயிட்டு புளியார் போயிட்டு முருகா காப்பாற்று முருகான்ற நான் பாட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அவன் யோசிச்சு அண்ணன் தானே கோச்சிக்க மாட்டேன் சாமி கும்பிட்டு. சார் சார் வாங்க. எங்க 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 தாலுக்கா போலீஸ் கரெக்டா உனக்குன்னே வந்திருக்கு தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. கரெக்டா அங்கே தானா நகர் அதுக்குள்ள போகணுங்கிறாங்க. குவாலிட்டியில் என்ன சரி சொன்னாங்க? குவாலிட்டி இல்லை, ஸ்விக்கிக்கு எவ்வளோ ஆர்டரு அமௌண்ட்டு கேட்டாங்க. கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. இந்த கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி போடுறது இல்லாமல் சம்பளம் சேலரி வேறு போடுவாங்களா, சேலரியே அதுதாங்க்கா அப்படின்னு. என்ன பண்ணுறது, ஓட்டுற வரைக்கும் ஓட்டும். சில பேருக்கு தெரியல போல ஸ்விக்கிக்கு சரியாக சேலரி தராங்களோ ஆர்டரோட காசு இந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க போல. அப்படின்னா இல்லை, ரெண்டுலாம் அவங்க ஓட்டுறது வர காசு தான் 10, 20 அந்த மாதிரி தான் வரும். ரொம்ப கஷ்டம் அவடா ஸ்விக்கியில். நம்ம ஜாலியாக சொல்லலாம், அதான் கஷ்டம். மோஸ்ட் நாங்கள் வந்துட்டோம். போசக்தி நேராக போசக்தி வேலை மட்டும் தான் அங்கே தான் காட்டுது. ஸோ இந்த வீடு தான் ஆட்டையும் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் கிரிக்கெட்லாம் விளாடுவோம். மெச்சூரிட்டி லெவல் ஹிட்ஸ். கிரிக்கெட் ஆடுறப்போ ஜாலியாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க. போலாமா? முடிஞ்சுங்க. எங்களுக்கு வந்து 15 rupees போனஸ் செஞ்சு பாருங்க. 17 rupees ரெடி ஆயிடுச்சு. இதுதான் என் ஃப்ரெண்டு வீடு, பாலா வீடு. இங்கே தான் கிரிக்கெட்லாம் விளாடுவாங்க. நாங்கள் வந்து ஸ்கூல் 10th படிக்கும்போது. சரி, இந்த கிரிக்கெட்லாம் யோசிக்கிறப்ப மேஜர் மிஷின் தான் இல்லை. கிரிக்கெட்லாம்